வந்துட்டாரா பள்ளியில்? ஐயா தங்கள் வருகை நீதான் சொல்லணும். இப்போ அண்ணாமலை வந்து மேடையில சில விஷயங்கள் பேசிக்கிறேன். குறிப்பா பார்த்தோம்னா அதிமுக வந்து பெட்டிங் டெண்டர் கட்சின்னு ஒரு விமர்சனம் செய்யறாரு. அதை விட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறதுக்காக எம்எல்ஏக்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு கடுமையான விமர்சனம். அதையும் தாண்டி ஒருமையில பேசுற மாதிரி அவர் ஒரு தற்கொலை அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு. பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அந்த தலைமை பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது நினைக்கிறேன். இந்த 3 ஆண்டுகளில் அவர் மக்களை சந்திக்கவில்லை. மாறாக ஊடகங்களையும் பத்திரிகைகளும் மட்டும் சந்தித்து அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி நடத்தி கொண்டிருக்கின்ற திரு அண்ணாமலை அவர்களுடைய கருத்துக்களை இந்த 3 ஆண்டு காலத்தில் சொன்ன கருத்துக்களை நீ பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு தற்குறி எப்படி பேசுவாரோ அதுபோலத்தான் அவருடைய ஒவ்வொரு கருத்தும் இருக்கிறது. முன்னுக்கு பின் முரணாக இருந்து கொண்டிருக்கிறார். புரட்சி தலைவி அம்மாவை பற்றி கருத்து சொல்லுகின்ற பொழுது என்னுடைய மனைவி கூட ஆளுமை மிக்கவர் என்று சொன்னவர், கடுமையாக விமர்சனம் செய்தவர். இப்படி முன்னுக்கு பின் முரணாக கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு தற்குறி, இந்த தற்குறி ஒரு ஆளுமை மிக்க தலைவரை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை. அடுத்தது, இவர் 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் பல்வேறு விதமான செய்திகளை சொன்னார்கள். அவர் சொன்ன பொழுது, இந்த தேர்தலில் தமிழகத்தில் 25 சீட்டுகளுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சியில் தலைமை இருக்கின்ற கூட்டணி வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காணாமல் போய்விடும் என்று சொன்னார்கள். தேர்தல் முடிந்தது. நாங்கள் தான் 2வது பெரிய கட்சி என்று சொன்ன அண்ணாமலை நான் கேட்கிறேன், முடிந்த பின்பு 25 இடம் வேண்டாம், ஒரு இடமாவது வெற்றி பெற்றிருக்கிறீர்களா? ஒரு இடமாவது வெற்றி பெற்றிருக்கிறீர்களா? ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற கன்னியாகுமரி தொகுதியும் நீங்கள் தலைமை பொறுப்பேற்ற பின்பு அதுவும் தோற்றிருக்கிறது. அப்படி வெற்றி பெற்ற தொகுதியும் தோற்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர் திரு அண்ணாமலை அவர்கள். அவருக்கு பயம் வந்துவிட்டது. ஏனென்று சொன்னால், தமிழகத்தில் தான் தோன்றித்தனமாக பேசுகின்ற காரணத்தினால் இந்த தலைமை பொறுப்பு நமக்கு தொடர்ந்து இருக்காது, இருக்கின்ற வரையில் எதையாவது கருத்துக்களை சொல்லிவிட்டு செல்லலாம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக தலைமை உணர்ந்து விரைவில் அவர் இந்த தலைமை பொறுப்பிலிருந்து வெளியேற்றுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காகத்தான் அவரை எப்படி வெளியேற்றுவது என்று பார்த்து ஏதோ லண்டனுக்கு படிப்பதற்கு செல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இங்கே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். போற்றதற்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அரசியல் பின்புலம் இல்லாதவர். ஒரு சாதாரண தொண்டராக இருந்து தன்னுடைய உழைப்பால் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் உழைத்து, 40-50 ஆண்டு காலம், ஏனென்று சொன்னால் கட்சி ஆரம்பித்த பொழுதே அவர் சிலுவம்பாளையத்தினுடைய கிளை செயலாளர் பொறுப்பேற்றுக் கொண்டவர். அப்படி பார்க்கின்ற பொழுது 52 ஆண்டு காலமாக இந்த கட்சிக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு, தன்னுடைய கொள்கையிலிருந்து பிறழாமல், ஏற்றுக்கொண்ட தலைமையிலிருந்து பிறழாமல், ஒரே முகத்தோடு தமிழக மக்களுடைய உணர்வுகளை மதித்து அவர் அரசியல் செய்து வந்த காரணத்தினால்தான் எந்த விதமான அரசியல் பின்புலம் இல்லாத ஒருவர் இன்று ஒரு இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார். இவரை போல எங்கோ சுற்றிவிட்டு யாருடைய சிபாரிசினாலோ மாநில தலைவருக்கு வந்து விடவில்லை. அவருடைய வரலாறையும் இவருடைய வரலாறையும் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வரலாறு. இவர் சொல்லுவதற்கு எந்தவித தகுதியும் இல்லை. 2026 அதிமுக 4வது இடத்துக்கு சென்றுவிடும் என்று சொல்லுகிறார். அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், 2026 அப்பொழுதும் தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் தேர்தல். அதில் வெற்றி பெறுவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஆட்சி கட்டிலே அமர்வது போற்றுதலுக்குரிய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்பொழுது
12 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இல்லைன்னா கூட கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருந்தாரு கலைஞர் ஆகட்டும். அடுத்து இப்ப ஸ்டாலினையும் குறித்து சொல்றாரு. சிலர் 5 ஆண்டுகள் ஆட்சியில இல்லைன்னா கூட ரொம்ப தடுமாறிடுறாங்க, தலைமை இல்லாதது போல அவர் வந்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். திரு ரஜினிகாந்த் அவர்கள் போகின்ற இடத்தில் அங்கே இருக்கின்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கென்று சில கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நபர். வரலாற்றை அவர் பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீண்ட காலமாக தலைமை பொறுப்பில் இருந்தவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள். அந்த தலைமை பொறுப்பில் இருக்கின்ற பொழுதே அதற்கு அடுத்த தலைமை ஏற்கக்கூடிய ஒரு சூழலை தன் மகனுக்கு உருவாக்கி கொடுத்து பல்வேறு நிலைகளில் அவரை உயர்த்தி கொண்டு வந்தார். அவர் ஆட்சி பொறுப்பில் ஏற்ற பொழுது முதலில் அவருக்கு இளைஞரணி மாநில செயலாளர் பொறுப்பை கொடுத்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வைத்தார். அங்கே இருக்கின்ற தலைவர்களெல்லாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து அவரை மாநிலம் முழுவதும் ஒரு இளைஞர் தலைவர் என்பதை உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்து அதில் வெற்றி கண்டார். அடுத்ததாக தேர்தல் முடிந்து ஆட்சிக்கு வந்த பொழுது தன்னுடைய மகனை அழைத்து வந்து சட்டமன்ற உறுப்பினராகி துணை முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்து அவருடைய நல்ல துறை உள்ளாட்சித்துறையை கொடுத்து நிர்வாகத்திலேயும் அவர் திறம்பட மேற வேண்டும் என்று அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார். இப்படி எல்லா வகையிலேயும் தன்னுடைய மகனை தனக்கு அடுத்தபடியாக அவர்தான் வருவார் வரக்க வேண்டும் என்று அடுத்த கட்ட தலைவர்களை எல்லாம் சரி செய்து அவர் மறைகின்ற நேரத்தில் அந்த தலைமை பொறுப்பை அவரிடத்திலே ஒப்படைத்து சென்று விட்டார். இப்படி இருக்கின்ற பொழுது ஏற்கனவே அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் திரு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவரோடு பயணம் செய்து 30-40 ஆண்டு காலமாக அரசில் இருந்து இளைஞரணி செயலராக, மேயராக, சட்டமன்ற உறுப்பினராக, துணை முதலமைச்சராக இத்தனை பதவிகளும் அவருடைய பார்வையில் கிடைத்து இந்த கட்சிக்கு தலைமையேற்று தேர்தலை சந்தித்து முதலமைச்சராக இருக்கிறார். ஆனால் இன்று எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர் இருக்கின்ற பின்புலத்தில் அவர் வந்திருக்கிறாரா என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் திரு ரஜினிகாந்துக்கு சொல்லுகிறேன், அவர் அப்படி வரவில்லை. சாதாரண விவசாயி. அவராகவே புரட்சித் தலைவர் மீது இருக்கின்ற பற்றின் பாசத்தின் காரணமாக புரட்சித் தலைவரை நேரடியாக சந்திக்காமலேயே அவர் உருவாக்கிய இயக்கத்தை கொடியேற்றி அங்கே ஒரு தொண்டனாக தன்னை இணைத்து கொண்டு 52 காலம் இந்த இயக்கத்திற்காக உழைத்து படிப்படியாக முன்னேறி இருக்கிறார். ஒரு கிளைச்சலாளர் என்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அவரை கிளைச்சலாளர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக ஒன்றிய செயலாளர் இருக்கிறார் என்று சொன்னால் அப்பொழுது கழகத்திலே உள்கட்சி தேர்தல் வருகிறது. அந்த உள்கட்சி தேர்தலில் நின்று வெற்றி பெற்று ஒன்றிய செயலாளர் வருகிறார். அடுத்தது மாவட்ட செயலாளர் வருகிறார் என்று சொன்னால் உள்கட்சி தேர்தலில் மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு வருகிறார். அடுத்து தலைமை நிலை செயலாளர் தலைமை கழகத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் அப்பொழுது கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இவருடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்து நல்ல நிர்வாகி, நல்ல தொண்டர் என்று அங்கீகாரம் கொடுத்து அவரை இந்த கட்சிக்கு அமைப்பு செயலராக, கொள்கை பரப்பு செயலாளர் கொண்டு வருகிறார். இப்படி கொண்டு வந்து அமைச்சர் பதவியும் கொடுத்து மறைகிறார். மறைந்த பின்பு பல்வேறு போராட்டத்திற்கு பின்பு இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாளர் பொறுப்பேற்கிறார். எவ்வளவு போராட்டத்தை சந்தித்திருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்பதற்கு ஒரு சிறு போராட்டத்தையாவது சந்தித்திருப்பாரா? திரு ரஜினிகாந்த் இதற்கெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு நடிகர். அவர் மேடையிலே வந்து நின்ற பொழுது அங்கே இருக்கின்ற தலைவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். அப்படி சந்தோஷப்படுத்துவதற்காக தான் தோன்றித்தனமான கருத்துக்களை சொல்லிவிடக்கூடாது. அப்படிதான் சொன்னார். 96க்கு பின்பு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை ஆண்டவனே வந்தால் கூட காப்பாற்ற முடியாது என்று சொன்னார். அந்த ஆண்டவன் காப்பாற்றி தான் 10 ஆண்டு காலம் அடுத்ததாக நிரந்தர பொதுச் செயலாளராக இருந்து மறைந்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எனவே இவர் சொல்லுகின்ற கூற்றுக்கெல்லாம் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, யாரை? ஸ்டாலினை சந்தோஷப்படுத்துவதற்காக கொண்டு வந்தது இல்லாமல் உழைப்பிலே உயர்ந்தவர் என்று வருகின்ற பொழுது தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்று திராவிட இயக்கத்தில் போற்றுதலுக்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் உழைப்பிலே உயர்ந்து வந்திருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சியை உருவாக்கி பொதுச் செயலாளர். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் மறைந்த பின்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்று கட்சியை காப்பாற்றுவதற்கு போராடி வெற்றி பெற்றார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பு
இன்று தன்னந்தனியாக கட்சி நிர்வாகிகளோடு இணைந்து கழக தொண்டர்களோடு இணைந்து போராடி வெற்றி பெற்று இந்த இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார். இது ரஜினிகாந்திற்கு தெரியாது. அங்கே மற்றவர்களை மகிழ்ச்சி செய்ய வேண்டும், அதற்காக சில கருத்துக்களை சொல்லுகிறார். அதே போல ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவில் சீனியர்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிக்கணும்ன்றாங்க. அதை முதல்வராகட்டும் எல்லாரும் மகிழ்ச்சியா வரவேற்கிறாங்க. அதே சமயம் துரைமுருகன் வெளியில ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதே போல வயசான பல்லு போனவங்க எல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறதால இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்றாரு. இதன் மூலம் அந்த ரஜினியோட கருத்தை துரைமுருகன் எதிர்க்கிறார்ன்றதை புரிஞ்சிக்க முடியுது. அதே சமயம் மற்றொரு புறம் உதயநிதி ஸ்டாலின் சொல்லும் பொழுது அந்த ரஜினிகாந்தனுடைய கருத்தை ஆதரிக்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு. சீனியருங்க விலகி வழிவிட்டு கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போங்கன்ற ஒரு கருத்தை சொல்றாரு. அதன் மூலம் மறைமுகமா துரைமுருகன் போன்றவர்கள் எல்லாம் ஒதுக்க நினைக்கிறதா திமுக? அதாவது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வலுக்கிறது. திரு ஏவா வேலு அவர்கள் எழுதிய புத்தகத்தை வெளியீட்டு விழாவிலே நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பெற்றுக்கொள்வதற்காக கட்சியினுடைய தலைவர் திரு ஸ்டாலினுடைய அனுமதியோடு ஏவாவோடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார். எங்களுக்கு வருகிற சந்தேகம் என்னவென்று சொன்னால், ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வேண்டிய கருத்தை நேரடியாக பொது மேடையிலே சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினால் திரு ரஜினிகாந்த் அவர்களை வைத்து இந்த சீனியர்களை வெளியேற்றுவதற்கு ஒரு அச்சாரத்தை, ஒரு பிள்ளையார் சொல்லியை திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன். அதற்குரிய காரண காரியங்களும் சரியாகவே வந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்சிக்கு கடுமையாக உழைத்தவர் திரு துரைமுருகன் அவர்கள். துரைமுருகன் அவர்களை வளர்த்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், வளர்த்து ஆளாக்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்து ஆளாக்கினாலும் கூட திரு துரைமுருகன் அவர்கள் எனக்கு எம்ஜிஆர் அனைத்தும் கொடுத்தார், ஆனால் எனக்கு தலைவர் என்னுடைய தலைவர் கருணாநிதி தான் என்று திரு துரைமுருகன் அவர்கள் சொன்னார்கள். அப்படி தனக்கு தலைவர் கருணாநிதி என்று சொன்ன ஒரு நல்ல பிடிப்புள்ள ஒரு தலைவரை, ஒரு இரண்டாம் நிலையில் இருக்கின்ற தலைவரை 1000 பேருக்கு முன்பாக ஒரு சம்பந்தமில்லாத ஒரு மூன்றாவது மனிதர் அவமானப்படுத்துகின்ற வகையிலே ஒரு கருத்தை சொல்லுகிறார். அவர் ஒரு சீனியர், பழைய மாணவர்கள், திறமை உள்ளவர்கள், அவர்களை எல்லாம் இன்னும் தொடர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டுமா என்ற ஒரு வினா எழுப்புகிறார். அதை வினா எழுப்புகின்ற பொழுது திரு ஸ்டாலின் உள்பட அந்த மேடையில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் சிரிக்கிறார்கள் என்று சொன்னால், தன் பக்கத்திலே அருகாமையிலே இருக்கின்ற இரண்டாம் நிலையிலே இருக்கின்ற ஒரு தலைவரை அவர் அவமானப்படுத்துகின்றது போல் பேசுகிறாரே, நாம் சிரிக்கலாமா என்று அவர்கள் சிந்திக்காமல் சிரிக்கிறார் என்று சொன்னால், இவர்கள் சொல்லித்தான் அவர் செய்திருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர் சொல்லித்தான் செய்திருக்கிறார். அப்படி சொல்லி செய்தவர் அதற்கு வழிமொழிவதைப் போல அடுத்த நாள் ஒரு நிகழ்ச்சியிலே அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் அந்த பொறியால் மேடையில் என்ன சொல்லுகிறார்? நேற்று நடந்த நிகழ்ச்சியிலே பார்த்திருப்பீர்கள். நடிகர் ரஜினிகாந்த் ஒரு கருத்தை சொன்னபொழுது கரகோஷம் செய்து கைத்தட்டினார்கள், வரவேற்றார்கள். அதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை. எனவே மூத்தவர்கள் வழிவிட்டு எங்கள் கையை பிடித்து அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? திரு ஸ்டாலின் அவர்கள் நினைத்ததை, அந்த கருத்தை ரஜினிகாந்த் சொல்லுகிறார். ரஜினிகாந்த் சொன்னதை வழிமொழிந்து திரு உதயநிதி சொல்லுகிறார். ஆக இந்த இயக்கத்திற்கு நீண்ட காலம் உழைத்த ஒரு நல்ல இரண்டாம் நிலை தலைவரை இந்த தந்தையும் மகனும் சேர்த்து அவமானப்படுத்துகிறார்கள். அது துரைமுருகன் மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற அத்தனை முன்னணி தலைவர்களையும் அவமானப்படுத்துவதாகத்தான் பொருள். நான் இங்கே ஒரு கேள்வியை அவர்களிடத்தில் வைக்க விரும்புகிறேன். சீனியர்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்லுகின்ற ரஜினிகாந்த் சொன்ன கருத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட ஸ்டாலின் அவர்களே, இந்த இயக்கத்தில் நீங்களும் ஒரு சீனியர், நீங்கள் இளைஞர்களுக்கு வழிவிட்டு வெளியே செல்வீர்களா? அப்படி வெளியே செல்லுகின்ற பொழுது ஒரு திறமை மிக்க இளைஞரை முதலமைச்சராக்குவீர்களா? உன் தந்தை செய்த பணியைத்தானே நீங்களும் செய்வீர்கள். அப்படி உங்கள் தந்தை செய்த பணியை நீங்களும் செய்கிறீர்கள் என்று சொன்னால், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த வழி தோன்றலாக வருகின்ற உங்கள் இரண்டாம் நிலையில் இருக்கின்ற மற்ற தலைவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
அவர்களுக்கு வழிவிட்டு அவர்களுக்கு அந்த மந்திரி அமைச்சர் பதவி கொடுப்பீர்களா? உங்களுடைய மகனை துணை முதலமைச்சராகவோ முதலமைச்சராகவோ ஆக்குறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பெரியசாமி இருக்கிறார், திரு பெரியசாமி அமைச்சராக இருக்கிறார், அவருடைய மகன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவரை அமைச்சராக்குவாரா? இன்னும் நிறைய இரண்டாம் நிலையில் இருக்கின்ற தலைவருடைய பிள்ளைகள் எல்லாம் பல்வேறு பதவியில் இருந்து கொண்டிருக்கிறார். அவளுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கொடுப்பாரா? தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம் கருணாநிதி குடும்பம். அவருடைய வாரிசு திரு ஸ்டாலின், அடுத்து அவருடைய வாரிசு திரு உதயநிதி ஸ்டாலின். இவர்கள் குடும்பத்திற்காக இந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கின்ற இரண்டாம் நிலையில் இருக்கின்ற தலைவர்கள் இப்பொழுது அவமானப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவின் வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை எந்த இரண்டாம் நிலை தலைவனும் சந்தித்ததே கிடையாது. புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் இருந்த காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருந்த காலத்திலும் சரி, இன்று பொதுச்செயலாளர் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி ஆனாலும் சரி, இரண்டாம் நிலை தலைவர்களை கொடுக்கின்ற மரியாதை திறம்பட கொடுத்து அவர்களிடத்திலே பணியை பெற்றக்கூடிய இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. யாரு அண்ணாமலை அவர்கள் அதிமுகவோடு சேர்ந்து திமுக திமுகவும் அதிமுகவும் தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி. அதை 26 அகற்றக்கூடிய வல்லமை பாஜக தான் உண்டு. இதுக்காக தொண்டர்கள் கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு மாதிரி ரெண்டு கட்சி சேர்ந்துதான் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இது குறித்து உங்களுக்கு கருத்து? திரு அண்ணாமலை அவர்கள் திராவிட இயக்கங்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். 50 ஆண்டு காலம் 67 இன்று வரை திராவிட இயக்கங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறது. அப்படி இன்று வரையில் இருக்கின்ற அந்த ஆட்சி தான், அதுவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் கடந்த 30 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறது. இந்த 30 ஆண்டு கால ஆட்சியில் இதே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கின்ற காலகட்டத்தில் இந்தியாவின் பல துறைகளில் முதன்மை மாநிலம் தமிழகம் என்பதை மத்திய அரசு அங்கீகாரம் கொடுத்து விருதுகளை வழங்கியிருக்கிறது. திரு அண்ணாமலைக்கு இதெல்லாம் தெரியாது. அது ஒரு தற்குறி. அந்த தற்குறிக்கு உண்மை நிலையெல்லாம் தெரியாது. தான் தோன்றித்தனமாக பேசுவதற்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஆட்சியில்தான் புரட்சித் தலைவி அம்மாவில் ஆட்சி பொறுப்பில் இருந்தபொழுது இந்தியாவிலேயே கல்வி அறிவில் 30 சென்றடையக்கூடிய அந்த பர்சன்டேஜ் 54% 19 வந்துவிட்டது. அந்த அளவிற்கு கல்வியிலே முன்னேற்றம் அடைந்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. அதே மாதிரி சுகாதாரத்துறை, அதே மாதிரி நீர்வளத்துறை, எந்த துறை, மின்துறை எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் இன்று தமிழகம் இந்திய துணைக்கண்டத்தினுடைய மற்ற மாநிலங்களுடைய முதன்மை மாநிலமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 11 மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கிறது. அதையெல்லாம் வென்றெடுத்து தான் நம்முடைய தமிழகம் முதன்மையாக இருக்கிறது என்று சொன்னால் எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி? தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட இயக்கம் ஆட்சியுடைய சிறந்த ஆட்சியா, அல்லது இந்த 11 மாநிலங்கள் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சிறந்த ஆட்சியா? இது தற்குறி. புரிகிறதா இல்லையா அண்ணாமலை? சொல்லுங்க. இது ஒரு மிகவும் கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு செயல். அதுவும் நம்முடைய மாவட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய அவமானம். அதற்கு காரணம் இந்த ஆட்சியாளனுடைய மெத்தன போக்கு தான். கல்வித்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? அது தனியார் பள்ளியானாலும் சரி, அரசு பள்ளியானாலும் சரி, அந்த பள்ளியிலே ஒரு கேம்ப் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய கல்வித்துறை அதிகாரி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சிஓ என்ன செய்கிறார்? டிஓ என்ன செய்கிறார்? ஏஇஓ என்ன செய்கிறார்? கல்வித்துறையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? நீண்ட காலமாக நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இதையெல்லாம் கேட்பதற்கு ஆள் இல்லை. அப்படி கேட்பதற்கு ஆள் இல்லாத சூழல் எப்படி உருவாகிறது என்று சொன்னால் இந்த நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியில்லை. எவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆட்சி தான், திரு ஸ்டாலின் தான்.
இன்று நம்முடைய மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? கஞ்சா. அந்த கஞ்சா விநியோகம் என்பது ஒரு டீ கடையில் இருப்பது போல் வந்து கொண்டிருக்கிறது. அதை இந்த ஆட்சியாளர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. கட்டுப்படுத்த முடியாததற்கு காரணம் இந்த கஞ்சா விற்பவர்களே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நிறைய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நபர்கள் தான் இருக்கிறார்கள். அது மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. நிர்வாகத்தில் இருக்கின்றவர்களே இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி காவல்துறை என்ன செய்ய முடியும்? காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அந்த காவல்துறை உடனே டிரான்ஸ்ஃபர் செய்து விடுகிறார்கள், மாறுதல் செய்து விடுகிறார்கள். இவ்வளவு பெரிய குற்ற நிகழ்வு நடப்பதற்கு ஆட்சியினுடைய செயல்பாடுகள் சரியில்லாத காரணத்தினால்தான் இது போன்ற வன்கொடுமைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிகழ்ச்சியில விஜயகாந்த் பிரேமலதா வந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதாவது நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பல துண்டுல உடஞ்சு கிடக்கு. அந்த பல அணிகளும் பாமக, தேமுதிக எல்லாமே எல்லா கட்சியும் சேர்ந்திருந்தா கண்டிப்பா 20 சீட்டுகளை வென்றிருக்கும் அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? பொதுவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி தேர்தல் களத்திலே பல தேர்தல் களத்தில் நின்றிருக்கிற இயக்கம். கூட்டணி அமைத்தும் தேர்தலை சந்தித்திருக்கிறது, கூட்டணி இல்லாமலும் தேர்தலை சந்தித்திருக்கிறது. அந்தந்த காலத்திற்கு ஏற்றவாறு அந்தந்த தேர்தல் வருகின்ற போது இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கூட்டணி அமையும். அதேபோல் தான் 2024 சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது. நாம் வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் கூட வெற்றி பெற்ற கட்சிக்கு எதிரான கட்சி என்ற ஒரு நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. 1 கோடி வாக்குகளை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படி பெற்றிருக்கின்ற நாம் அடுத்த தேர்தலில் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வலுவான இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். வருகிற 2026 அப்பொழுது நடைபெற இருக்கின்ற அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு யார் யார் வருகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு கூட்டணி அமைக்கப்பட்டு நாங்கள் தேர்தலை சந்திப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்களான்றது எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிறீங்க இல்லை சொல்கிறீங்க. அதிமுகவை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையமும் உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்பதை உச்சநீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பு வழங்குவதற்கு காரண கர்த்தாவாக இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்களிலிருந்து பிரதிநிதியாக வந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து பொதுச் செயலாளரை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த இயக்கத்தில் எந்த பிளவும் இல்லை, எந்த சிதறலும் இல்லை. ஒட்டுமொத்தமாக ஒருமுகமாக பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய தலைமையின் கீழ் இந்த இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தலித்துகள் என்னைக்குமே முதல்வராக முடியாது. மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் யார் ஒருவர் மக்களிடத்திலே செல்வாக்கு பெற்று தேர்தலை சந்திக்கிறாரோ, மக்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்களோ அவர்கள் நாட்டினுடைய முதல்வராகலாம், பிரதமராகலாம். வாக்களிக்கின்ற மக்கள் வாக்களிக்கின்ற பொழுது ஜாதி பார்ப்பதில்லை, மதத்தை பார்ப்பதில்லை. இவர்கள் வேண்டும் என்று சொன்னால் மதம் பெறுகிறது, ஜாதி பெறுகிறது என்று சொல்வார்கள். அப்பொழுக்கற்ற வாக்காளர் பெருமக்கள் உண்மையான தன்னை நேசிக்கக்கூடிய தலைவனை அடையாளம் கண்டுவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த தலைவன் என்ன ஜாதி என்ன மதம் என்று வாக்காளர் பெருமக்கள் சிந்திப்பதே இல்லை. தான் அந்த தலைவனை ஏற்றுக்கொண்டால் அந்த தலைவனுக்கு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அப்படித்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஏற்றுக்கொண்டு வாக்களித்து புரட்சித் தலைவர் மறைகின்ற வரையில் முதலமைச்சராக இருந்தார். அவர் என்ன ஜாதி என்ன மதம் என்று யாரும் கேட்கவே இல்லை. மாறாக தன்னுடைய துயரை தீர்க்கக்கூடிய ஒரு தலைவன் என்று மக்கள் நினைத்தார்கள், முடிவு செய்தார்கள், வாக்களித்தார்கள், வெற்றி பெற்றார், நிரந்தர முதலமைச்சர். 3 முறை முதலமைச்சராக இருந்து மறைந்தார். அதே போல்தான் திருமாவளவனும் அனைவரும் ஏற்றுக்கொண்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே அவர் தன்னை வளர்த்து கொண்டால் நிச்சயமாக ஒரு காலத்தில் அவர்
முடியாது என்பதை கூட நிச்சயமாக முடிக்க முடியும். உதயநிதி ஸ்டாலின் திராவிடம் எல்லாரையும் ஒன்றிணைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முதல் மாநாட்டில் வந்து பேசியிருக்காரு. திடீர்னு இந்த இந்துத்துவ கொள்கை எல்லாம் ஒருங்கிணைத்து பேசப்பட்டதும் அப்பனும் பிள்ளைக்கும் வெக்கமே கிடையாது. ஸ்டாலினுக்கும் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கும் வெக்கமே கிடையாது. நீ சனாதன தர்மத்தை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசிட்டு நீ எப்படியா முருகன் தமிழ் மாநாட்டில் போய் நீ வந்து விளக்கம் கொடுக்குற? மக்கள் என்ன முட்டாள்களா? இப்பொழுது அன்பு சகோதரர் கேட்டார கேள்வி, விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று முதலமைச்சர் ஆக முடியாது என்று சொல்லுகிறாரே. இது போன்ற தான் தோன்றித்தனமாக எதையும் பேசிவிட்டு எப்படியும் பேசிவிட்டு மக்களை ஏமாற்றி மீண்டும் கட்சியில் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று நடக்காது. நீ வந்து அந்த மாநாட்டுக்கு போய் கலந்த மாட்ட. ஒரு போலி கௌரவம், நீ சாமி கும்பிட்றதில்ல நான் பகுத்தறிவாளின்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டு நீ எதுக்கு வந்து இங்கிருந்து போயிட்டு அவர் வந்து காணொலி காட்சியில் பேசுறீங்க? முதலில் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன கருத்து, அரசு இது போன்ற விழா எடுக்கக்கூடாது. அதில் எனக்கு உடன்பாடு உண்டு. காரணம், பல்வேறு சமூகங்கள், பல்வேறு ஜாதிகள், பல்வேறு மதங்கள் உள்ளடக்கிய இந்த நாட்டில் ஒரு அரசு ஒரு மதத்தை முன்னிறுத்தி நீங்கள் விழா எடுத்துவிட்டு அதையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். தந்தையும் பிள்ளையும் அந்த மாநாட்டுக்கு செல்லவில்லை, ஆனால் காணொலி காட்சியிலே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். யாரை ஏமாற்றுகிறீர்கள்? முருகன் கேட்டாரா? அவரவர்கள் தெய்வம் அவர்கள் இஷ்டத்துக்கு போய் கும்பிடுகிறார்கள். இப்போ நான் கூட தான் ஒரு இந்து, நான் கூட நிறைய கோயிலுக்கு போகிறேன், கும்பிடுறேன். நான் இந்த அரசியல் மேடையில் வச்சுக்கிறதா என்ன? அது என் தனிப்பட்ட என்னுடைய மனதிற்கு, என்னுடைய ஆன்மாவிற்கு ஒரு சாந்தி அளிக்கக்கூடிய ஒரு இடம் என்று கருதி நான் அங்கே சென்று கொண்டிருக்கிறேன். அதே போல்தான் இஸ்லாமிய பெருமக்களும் அவர்களுக்கு தேவையான மதத்தில் அவர்கள் கலந்து கொண்டு அவர்கள் சாந்தி அடைய வேண்டும் என்று அங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல்தான் கிறிஸ்துவ மக்களும், அதே போல்தான் பௌத்தர்களும், அதே போல்தான் சீக்கியர்களும். இப்படி பல்வேறு மதங்களினுடைய உணர்வுகள் அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் தொழுகையோ கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலே அரசியல் கலப்பது என்பது தேவையற்ற ஒன்று. அமைதியாக இருக்கின்ற ஒரு நாட்டில் இப்பொழுது பிளவுபடக்கூடிய ஒரு சூழல் வருகிறது என்று சொன்னால், தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இவர்கள் மதத்தை கையில் எடுத்துக் கொள்வதால் தான் இவ்வளவு பிரச்சனை வருகிறது. தேர்தல் வாக்கு வங்கி என்றெல்லாம் சொல்ல முடியாது. எப்படியாவது மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் போடுகின்ற நாடகம். சொல்லுங்க. அது மத்திய விபர கூட்டு வந்து அந்த நாணயத்தை வெளியிட்டது, அது சம்பந்தமான தன்னுடைய தந்தைக்கு விழா எடுக்கணும்னு ஒரு மகன் விரும்புறாரு. இப்போ இந்த 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா இவெல்லாம் மேடையிலெல்லாம் இந்த இது ரஜினிகாந்த் வச்சுல கூட இவங்க நிறைய பேசினாங்க. இது மாதிரி உலகத்துல எந்த தலைவனுக்குமே நடத்தல விழா எடுக்கல, எந்த தலைவன் எடுக்கல அப்படின்னாங்க. நான் கேட்குறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு விழா எடுத்தது அவன் மகன் எடுக்கல. நூற்றாண்டு விழா எடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மகன் எடுக்கல, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டன் எடுத்தார். அப்படி தொண்டன் எடுத்த அந்த விழாவில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நூற்றாண்டு விழா கொண்டு அந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்தார். திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தார். இதுதான் தான் ஏற்றுக்கொண்ட தலைவனுக்காக தான் செலுத்தக்கூடிய அஞ்சலி. ஆனால் திரு ஸ்டாலின் அவர் தன் தந்தைக்காக எடுக்கிற அந்த 3 வருஷத்துல என்ன பண்ணாரு? அங்கங்கே கட்டடத்தை கட்டி கலைஞர் நூலகம், அந்த நூலகம், இந்த நூலகம் தான் வச்சாரு. வேற ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரா? அப்பனுக்கு மகன், பாட்டனுக்கு பேரன், இவங்க 2 பேரும் சேர்ந்து நாட்டை ஏமாத்திக்கிட்டு தன் அப்பனுக்கும் பாட்டனுக்கும் விழா எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு சைன்ஜக் போறது இந்த ரஜினிகாந்த் மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து தாளம் போட்டு உட்காந்துக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இந்த நாணயம் வெளியிட்டதுக்காக வந்து இபிஎஸ் அவர்கள் கண்டனம் தெரிவித்தாங்க சார். வந்து எதிர்கட்சியாளங்க காங்கிரஸ் யாரையும் கூப்பிடல அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னாங்க. அதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு, தேவைப்பட்டா ஜெயலலிதாவுக்கு நாணயம் வெளியிடணும், நாங்கள் உதவி செய்யறதுக்கு தயார் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து
முதல்ல இந்த தற்குறி அண்ணாமலை முதல் தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன ஒரு ஐபிஎஸ் படிச்சிருக்காரா, வேற எதனா படிச்சிருக்காரா? இல்லைமா இவர் கையில் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நிர்வாகமையாது மத்திய அரசில் வந்து நாணயம் வெளியிடுற நிர்வாகம், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு யார் கேட்டாலும் கொடுக்கணும். அவங்க அதுக்கு ஒரு நாம்ஸ் வச்சுருக்காங்க. அந்த நாம்ஸ் பிரகாரம் இருந்தாங்கன்னா நீ நாணயத்தை வெளியிட்டு போகலாம். போஸ்ட் இது ஸ்டாம்ப் பேப்பர் வெளியிட்டு போகலாம். எத்தனையோ பேர் கணிச்சிருக்காங்களே. அது மாதிரி ஒரு முதலமைச்சராக இருந்தால் தன் தந்தைக்கு வந்து நாணயம் ஒன்றுன்னு சொல்லிட்டு 100 ரூபாய் நாணயத்தை வந்து அவன் மகன் கேட்குறாரு. மகன் கேட்டால் வந்து மத்திய அரசு சொல்லுது, அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்தது தமிழ்நாடு அரசு தான் அந்த விழாவை எடுக்குது. பொய் சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின். கடுமையான ஒரு முதலமைச்சர் தப்பா பேசுறாரு. ஏன் வெளிப்படையா சொல்ல வேண்டியது தானே? ஆமா, என் தந்தைக்கு நான் விழா எடுத்தேன், மத்திய அரசுல அந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் கேட்டேன், அவங்க கொடுத்தாங்க. நான் கொடுத்த பின்னாடி மத்திய அரசுல இருந்து ஒருத்தர் கூட்டணும்னு நினைச்சேன். அப்படி கூப்பிடும்போது அவர் 2வது இடத்துல இருக்கிற ராஜ்நாத் சிங் கூட்டம் அவர் வரேன்னு சொன்னார். வரேன்னு சொன்னதே நான் விழா எடுத்தேன், தமிழ்நாடு அரசு தான் விழா எடுத்துச்சு. சொல்ல வேண்டியது தானே? ஏன் அது வெக்கப்படுற? ஏன் கௌரவத்தை குறையுது அவனுக்கு? உங்கள் அப்பனுக்கு வந்து மத்திய அரசு வந்து விழா எடுக்கின்ற அளவுக்கு உங்கள் அப்பா வந்து ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. நீ தான் விழா எடுத்துட்டு இருக்கிற. அப்பனுக்கு புள்ள விழா எடுத்துட்டு இருக்கிற, வேற யாரும் எடுக்க கிடையாது. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வந்து அவன் தொண்டை எடுத்திருக்கான். திரு கருணாநிதிக்கு வந்து துரைமுருகன் எடுத்திருந்தாருன்னா பாராட்டியிருப்பேன். ஆனால் எடுத்தது திரு மு.க. ஸ்டாலின், அவங்க மகன். அதுக்கு வழி முடிஞ்சது உதயநிதி ஸ்டாலின் பேரன். இதை வச்சுக்கிட்டு நீ வந்து என்னவோ எங்க பாப்பன் வழிகாட்டி அது காட்டின்னு வழிகாட்டியவர் வந்து இந்த தமிழ்நாட்டில் வழிகாட்டியவர் கர்ம வீரர் காமராஜ், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா. இந்த 4 ஆண்டுகளில் திறம்பட ஆட்சி நடத்தி பல்வேறு திட்டங்களை கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. நன்றி, வணக்கம். விஜய் வந்து